ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளியை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். உருளியை வாஷ் பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உருளியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாசப்படியில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஃப்ளார் அப்படியே ப்ராப்பராக இருந்தது. கொஞ்ச நாள் வந்து மங்கி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃப்ளவர்லாம் பிச்சு போட்டு போயிடும். இப்போ ரீசன்ட் டேஸாக காக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உருளியில் இருக்க ஒரு பூ கூட விட மாட்டேங்குது. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு போகுது. காக்கா, மங்கி இவங்க 2 பேருக்காகவுமே டப்பில் வந்து டெய்லி தண்ணி பிடிச்சி வைப்பேன். பட் அதை வந்து டச் கூட பண்ண மாட்டாங்க. டெய்லி இந்த உருளியில் இருக்க ஃப்ளார்லாம் தூக்கி போட்டு அதில் இருக்க தண்ணியை குடித்தாதான் அவங்களுக்கு வந்து குடித்த மாதிரி இருக்குது போல். அமேசான்லேருந்து ஏர்டைட் லீக் ப்ரூஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருந்தேன். எஸ்பெஷலி கீ ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே. ஆல்ரெடி ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கெல்லாம் குழம்பு பேக் பண்ணுறதுக்கு இந்த பிராண்ட்லேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி ரொம்பவும் சூப்பராக இருக்கிறதுனால திரும்பவும் கீ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதையே வந்து வாங்கியாச்சு.